அனைவருக்கும் வணக்கம். இப்போது ஓம் ஹெர்பல் ஃபுட்ஸில் ராணேந்திரம் பனானா பவுடர் இருக்குங்க. இதை வந்து நம்ம கஞ்சி மாதிரி கூழ் மாதிரி காய்ச்சி குழந்தைங்களுக்கு 6 மாதத்துலேருந்து கொடுக்கலாம். அதே மாதிரி பெரியவங்களும் எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. ஸோ இப்போ அதை வச்சு நம்ம ஊத்தாப்பம் எப்படி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதுக்கு வந்து 2 ஸ்பூன் ஓம் ஹெர்பல் ஃபுட்ஸோட ராணேந்திரம் பனானா பவுடர் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கிறோங்க. நான் ஒரு பேஸ்ட் பதத்தில் கட்டியெல்லாம் எதுவும் இருக்காமல் நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் தோசை மாவு ஒரு கரண்டி எடுத்து ஊற்றி நல்லா கலக்கிக்கணுங்க. ரொம்ப தண்ணி மாதிரி போனால் ஊத்தாப்பம் வராது. கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வர அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து மாவு எடுத்துகிட்டு தோசைக்கல்ல தோசை ஊற்றுற மாதிரியே ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் லைட்டாக தேங்காய் எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு மூடி வச்சுட்டு திருப்பி போட்டு எடுத்தால் வந்து ஊத்தாப்பம் ரெடி ஆகிடும். இது நார்மலாக இருக்க தோசை மாதிரி இருக்காது. ஏன்னா ராணேந்திரம் பனானா ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஃபைபர் தன்மை பிக்கும்போது தெரியும் உங்களுக்கு, மொதுன்னு இருக்கும் தோசை. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ருசியானதாகவும் இருக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ணுற வாழைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக விளைஞ்சது. ஸோ அதை எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வெயிலில் காய வச்சு தான் பவுட்ராக்கி கொடுக்குறோம். இதில் எந்த அதர் இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. இப்போ ராணேந்திரம் பனானா வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு எதுக்காக அது கொடுக்குறோம் அப்படின்னா அதில் வந்து துவர்ப்பு சுவை வந்து இருக்குது. அது வந்து நம்ம அன்றாட எடுக்கக்கூடிய உணவுகளில் கம்மியாக தான் கிடைக்கும். இது வந்து ரத்தம் ஊறுறதுக்கு, குழந்தைங்களோட வெயிட்டை வந்து அதிகப்படுத்துறதுக்கு, அதே மாதிரி புண்கள், வாய் புண்ணு, அந்த குடல் வயிற்றுப்புண்கள் எல்லாமே இந்த துவர்ப்பு சுவைங்கிறது வந்து ஆற்றி கொடுக்குங்க. அதே மாதிரி இதை வந்து சுகர் இருக்குது அப்படின்னா இந்த துவர்ப்பு சுவை வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த ஆர்ட்ரிஸை இந்த வந்து ரத்தத்தை சுத்தம் படுத்துறதுக்கு, அடைப்புகள் எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி பல விதத்தில் வந்துட்டு இந்த துவர்ப்பு சுவை வந்து நமக்கு உதவி பண்ணும். அந்த துவர்ப்பு சுவை வந்து இந்த ராணேந்திரம் வாழைக்காயில் வந்துருக்கு. ஸோ இந்த ரெசிபிஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை வாங்கி உபயோகப்படுத்தி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.